வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நாயகன் மீண்டும் வராரா? திருச்சி கிழக்கில் ஸ்டாலினா? விஜய் தொகுதியிலே களமிறங்க அதிரடி முடிவு என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் புதிய மாற்றம் என்பது தமிழக வருகை என்பதும் தம்பிக்காக, அதாவது விஜயின் புதிய வருகை தமிழக அரசியல் மாற்றத்தை ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஒரு தனி பெரும்பான்மையான 108 என்ற இடங்களை பிடித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்தான் இந்த அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறதா. அதாவது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக 118 என்ற ஒரு தனி பெரும்பான்மை காமிக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக காங்கிரசின் ஆதரவை நாடியிருக்கும் சூழல்தான். அவர்கள் 5 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய நிலையில்தான் அந்த 5 தொகுதிகளை சேர்த்தாலே விஜய் அவர்களுக்கு 112 என்ற இலக்கை மட்டுமே அடைந்திருக்கிறார். இன்னும் 6 தொகுதிகள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு 6 இடங்கள் தேவைப்படும் சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதாம். இந்த வகையில்தான் தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த பரபரக்கும் அதிகரித்து வரும் நிலையில் உருவாகியிருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில்தான், ஒன்று பெரம்பலூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. அதாவது பெரம்பலூர் தொகுதியை தக்க வைத்து திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அப்பொழுது திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக இடைத்தேர்தலானது நடைபெற்று வரும் சூழல் உருவாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறோம். அந்த வகையில்தான், அதாவது இந்த இடைத்தேர்தல் குறித்த தகவல் திமுகவினுடைய ஒரு பெரும் உற்சாகத்தை ஆழ்த்தி இருக்கிறது. அதாவது பெரம்பலூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகள் போட்டியிட்ட விஜய் அவர்கள் 2லும் வெற்றி பெற்றால், இந்நிலையில் முதல்வராக பதவியேற்றதும் விஜய் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்நிலையில்தான் 6 மாதங்களுக்கு அங்கு கண்டிப்பாக இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இருக்கும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளதா. அதே நேரத்தில் விஜயின் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழக தரப்பில் முன்னாள் IAS அதிகாரியான சகாயத்தை நிறுத்தி அந்த தொகுதியில் வெற்றி பெற செய்யமாக விஜய் அவர்கள் அதற்கான வழிவகுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலே 2026 வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்திருக்கும் நிலையில் அரசியல் களம் எதிர்பாராத திருப்பத்தை கண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாகவே தமிழக அரசியலை நிர்ணயித்து வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தற்போதைய நிலவரப்படி தாவைக்கா 108 என்ற தொகுதிகளை மட்டுமே வெற்றி தமிழகத்தில் தனி பெரும் கட்சியாக முதலிடத்தில் உள்ளது. திமுக கூட்டணி 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் இடத்தை பிடித்திருக்கிறது. அதிர்ச்சி தரும் விதமாகத்தான் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தனது கொளத்தூர் தொகுதியிலே தோல்வி மட்டும் அடைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவரது மகனான உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட சேர்ப்பாக்கம், திருநெல்வேலி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வென்றுள்ளார். கடந்த வாரம் வரை ஆளும் கட்சியாக இருந்த திமுக இப்பொழுது எதிர்க்கட்சியாக தள்ளப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதியில் போட்டியிட்ட விஜய் 2இல் 1 தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்ற நிலை அறிவிக்கப்படும். இந்நிலையில் முதல்வராக பதவியேற்றதும் விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். அதனால்தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக இடைத்தேர்தல் நடைபெறும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இதுவே தற்போதைய அரசியல் பரபரப்புக்கு ஒரு காரணமாக மாறியிருக்கிறது. ஜனவரிக்குள் அங்கு கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் இந்த இடைத்தேர்தலில் திமுக தரப்பு மு.க.ஸ்டாலின் நேரடியாக அங்கு களமிறங்கார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. கொளத்தூர் தொகுதியிலே ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அனுதாபாலை என்பது உருவாகியிருக்கும் நிலையில் அதனை வெற்றி அலையாக மாற்றி வெற்றியை அறுவடை செய்ய ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.